Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பிராண்டோட நேம் வந்து ஸ்மார்டன் தேஜஸ் அப்படின்ற ஒரு டிசி லோட் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இன்வெர்டரை பற்றி MPPT சோலார் கண்ட்ரோலர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தோம்னா இது வந்து ஒரு ட்ரையல் பேசிஸில் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மளோட எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எல்லாம் டபுள் ஆக்கிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஏசி லோடாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நிறைய இன்வெர்ட்டர், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது சோலாரில். ஆனால் டிசி லோட் அப்படின்னு வரும்போது எந்த ஒரு இதுலேருந்தும் ஒரு கரெக்டான பவர் கொடுக்கக்கூடிய சோலார் கண்ட்ரோலர் தான் இருக்குது. ஆனால் இது வந்து MPPT சார்ஜர்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலரும் டிசி லோட் கொடுக்கக்கூடிய ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பியூராக ஒரு ட்ரையல் பேசிஸ் தான். இது எப்படி இருக்குது அப்படி இங்கே ரிவ்யூ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம போக உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ ஒரு அன்பாக்ஸ் பண்ணி இது பார்க்கலாம். இது வந்து நாங்கள் SB சோலார் ஷாப் தஞ்சாவூர் அப்படின்ற ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்டன் தேஜஸ் டிசி MPPT சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர். ஸோ இது வந்து 260 வாட்ஸ் பேனல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம டைரெக்டாக டிசியோட லோடு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பாக்ஸோட ஒரு 3 டிசி கேபிள் கொடுக்குறாங்க. இந்த கேபிள் எதுக்கு அப்படின்னா அது கூட 2 ஃபியூஸும் கொடுக்குறாங்க. இந்த பாக்ஸ்லேயே நம்ம வந்து ஒரு 3 அவுட்புட் டிசி லோடு எடுக்கிற மாதிரி அதுலேயே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே கூட 2 ஃபியூஸும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட MPPT சார்ஜர் கண்ட்ரோலர். ப்ளஸ் இதுலேயே நம்ம டிசி லோடும் எடுத்துக்கலாம். இதில் மேக்ஸிமம் வந்து 260 வாட்ஸ் வரைக்கும் சோலார் பேனல் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த MPPT சார்ஜர் கண்ட்ரோலர் ஸ்மார்டன்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸே ஒரு நல்ல ப்ரீமியம் ஃபினிஷில் மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஒரு டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு என்னென்னங்கிறது பார்க்குற மாதிரி. இதில் ஒரு 4 ஸ்கொயர் mm அளவுக்கு உள்ள பேட்ரி கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயர் லீடு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டியூப்லர் பேட்டரியா என்னங்கிறது செக் பண்ணிக்கலாம். டிசி லோடு கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் 3 போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. டிசி லோடு நம்ம அதில் தான் கனெக்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அதில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.